கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோதே தேமுதிக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருச்சு. ஒரு இளைஞர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வர்றாரு. என்னங்க வர்றாரு, தன்னோட பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு கேட்குறது, அவங்கள போய் இப்படி தள்ளி விட்டு போகிறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது வெறுமனே ஒரு சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தேமுதிகவினுடைய 8-10% வைத்திருந்த வாக்கு வங்கி 1%, 2%, காங்கிரஸால தான் தோத்து போனேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம், தேமுதிக இல்லாமல் யாருமே கூட்டணி அமைச்சா அவங்க தோற்று போயிடுவாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் சீனியர், அதை விஜயே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. மக்கள் 369 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் குறித்து விரிவான பின்புலம் குறித்து நம்ம விவாதித்து பேசி வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கு தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளர் திரு விஜய பிரபாகரன் அவர்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். விஜய பிரபாகரன் ஒரு யங்கஸ்ட் பொலிட்டீஷியன். இந்திய அளவிலேயே ஒரு முக்கியமான ஒரு இளைஞர், இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்தவர் அப்படிங்கிற ஒரு பெயர் அவருக்கு இருக்குது. விஜய் பிரபாகரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன். இன்னொரு மகன் சண்முக பாண்டியன் அவர் சினிமா துறையில் கவனம் செலுத்திட்டு வர்றாரு. இப்போ தேமுதிகவில் அவங்க சின்ன வயசுலேருந்து 2 பசங்களும் அவங்க அம்மா பிரேமலதா அவர்களும் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஒரு தீவிர அரசியலுக்கு விஜய் பிரபாகரன் வர்றாரு. இன்னைக்கு எதற்காக விஜய் பிரபாகரன் பற்றி நம்ம பேச போகிறோம்னா, ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகள் இந்த கடந்த ஒரு 7 நாட்களில் விஜய் பிரபாகரன் ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காரு. ஒரு சம்பவம், நேற்று நடந்த ஒரு சம்பவம். அதாவது வழக்கமாக மதியம் அந்த 12லிருந்து 1 மணி வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் மண்டபத்தில் தினமும் அன்னதானம் கொடுக்கப்படும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் அவர்கள் இருந்த வரைக்கும் சரி, அவர் மறைந்த பிறகும் இப்பவும் அந்த சேவை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர், கட்சியினரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு வர்றாரு. வர்றபோது அவர்களுடைய தனிப்பட்ட காவலர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தின பிறகு அவர் நேராக பிரேமலதா விஜயகாந்தையே போய் முறையிடுறாரு. இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்னு வந்தேன், என்னை இவங்க பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை எல்லாரும் வெளியே துரத்துறதுலே குறியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே நேரடியாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படியா அப்படின்னு போ டைம் இல்லை, பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிற மாதிரி இந்த அளவுக்கான ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. பிறகு செய்தி சேனல்களும் அதை செய்தியை வெளியிடுறாங்க. தன்னை பார்க்க வந்த ஒரு தொண்டரை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆணவ துணியில், அதிகார துணியில் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சிம்பிளாக, என்னங்க வர்றாரு, தன்னோட பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு கேட்குறது, அவங்கள போய் இப்படி தள்ளி விட்டு போகிறாங்க, பின்னாடி விஜய் பிரபாகரனும் வர்றாரு. இவ்வளோதான் செய்திகளில் வந்தது. அந்த செய்திகளுக்கு கீழே விஜய் பிரபாகரன் போய் போடுறாரு, நீங்கள் எங்களை இந்த மாதிரி அவதூறான செய்திகளை பரப்பாதீங்க. வழக்கமாக அந்த 12 to 1 மணி அப்படிங்கிறது அன்னதானம் கொடுக்கறதுக்கான நேரம், அதை தொடங்கி வைக்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு தாமதமாச்சு, பிறகு செய்வோம்னு சொன்னோம். பிறகு அதே இளைஞரை கூப்பிட்டு அவருடைய பையனுக்கு விஜய் வீரன் அப்படிங்கிற ஒரு பெயரை நாங்கள் சூட்டியிருக்கிறோம். ஊடகங்கள் திட்டமிட்டு எங்களை நீங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் காட்டுறீங்க, எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவராகவே நேரடியாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த செய்தி சேனலுக்கு கமெண்ட் போடுறாரு. இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது வெறுமனே ஒரு சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தேமுதிகவினுடைய மாநில மாநாடு 2.0 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு அவங்க நடத்துனாங்க. அந்த பொருளில் அவங்க நடத்துனாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் குறிப்பாக தேர்தலை ஒட்டி தேமுதிக நடத்துவது வழக்கம்தான். தேமுதிகவினுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தொடக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் இருந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுறாரு. அப்போ அவர் நடத்துகிற மாநாடுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. பிறகு அவர் சந்தித்த முதல் தேர்தலையே சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. அதற்கு அடுத்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. அதற்கு அடுத்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி
அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக கேப்டன் விஜயகாந்த் உட்பட அந்த அணியில் போட்டிக்கிட்ட அத்தனை பேருமே வந்து தோல்வியை தான் சந்தித்தாங்க. இதை நம்ம கண்கூட இந்த வரலாறை நம்ம பார்த்துருந்தோம். ஆக அப்படி இருந்த தேமுதிக இன்னைக்கு கடந்த 2019 தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அல்லது 2024 பற்றி நம்ம ரெண்டாவது விவாதிப்போம். அதற்கு முந்தைய தேர்தல் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ஒரு வாக்கு சதவீதம், 8-10% வைத்திருந்த வாக்கு வங்கி 1%, 2% அப்படிதான் வந்து தேமுதிக எடுத்திருந்தாங்க. ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமையில தான் இருந்தது. இதற்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு எல்லாருமே விஜயகாந்த் அவர்களை, அவருடைய தியாகங்களை, அவர் செஞ்ச மனிதநேய சேவைகளை எல்லாருமே பாராட்டி பேசியிருந்தாங்க. அரசியல் கடந்து அவர் எல்லாருமே கொண்டாடி இருந்தாங்க. சரி, இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மாநாட்டில் விஜய் பிரபாகரன் என்ன பேசினார்? விஜய் பிரபாகரனாக இருக்கட்டும் அல்லது பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பேசின துணி எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம், தேமுதிக இல்லாமல் யாருமே கூட்டணி அமைச்சா அவங்க தோற்று போயிடுவாங்க, தேமுதிக எந்த அணியில் இருக்கோ அந்த அணி தான் வெற்றி பெறும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர் ஹைப்டு, ரொம்ப ஒரு 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 கற்பனா வசனங்கள் பேசுவது போல தான் பேசுனாங்க. அந்த அளவுக்கான சாத்தியம், கல யதார்த்தம் தேமுதிகவுக்கு இருக்குதா அப்படின்னா உண்மையிலேயே இன்னைக்கு இல்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோதே தேமுதிக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருச்சு அரசியல் ரீதியாக, அவர் எடுத்த சில முடிவுகள் காரணமாக. ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப தேய்ஞ்சு ஒரு ஒரு சொற்ப அளவிலான வாக்குகளை மட்டுமே தங்களுக்கான வச்சிருக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் ஜாதிய ஓட்டுகளும் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிலைமையில தான் தேமுதிக இருக்குது. அப்போ விஜய் பிரபாகரன் பேசும்போதும் சரி, பிரேமலதா அவர்கள் பேசும்போதும் தாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம் இப்படிலாம் பேசினாங்க. சரி, இந்த பேச்சுக்கள் வழக்கமாக தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க பேசுகிறாங்க, அல்லது கூட்டணி பேர வலிமையை உயர்த்திக்கிறதுக்காக பேசிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, விஜய் பிரபாகரன் இன்னொரு விஷயத்தை தொட்டு பேசுகிறாரு. அந்த விஷயம் தான் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது அரசியலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் சீனியர், அதை விஜயே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வயசில் சின்னவனாக இருந்தாலும் விஜய் பிரபாகரன் தான் எனக்கு அரசியலில் சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு அவரே மேடையில் சொல்கிறாரு. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், அது ஒரு பெருந்தன்மையான யதார்த்தமான உண்மையும் கூட தான். எதனால் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு முன்பே வந்து விஜய் பிரபாகரன் அரசியலை களமாடுறாரு. விஜய் பிரபாகரனுக்கு இன்னும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஒரு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 30 வயசு, 30லேருந்து 35 வயசுக்குள்ள தான் அவர் இருக்கிறாரு. ரொம்ப எளிமையான ஒரு தோற்றம், பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு தோற்றம். விஜயகாந்துக்கான ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். விஜயகாந்தை மக்கள் கொண்டாடி தீர்த்ததுக்கான முக்கியமான காரணமும் அதுதான். அதே விஜயகாந்த் போன்ற ஒரு தோற்றம், அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. இப்படி ரொம்ப எளிமையாக பழகிறாரு. இளைஞர்கள் மத்தியில் விஜய் பிரபாகரன் அவர் பேசுகிறதுக்கும், அவர் அது பேசுகிற துணியும் நல்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. இதெல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன் வந்து விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாரு. செம்பானா இன்னைக்கு போலாமா, கேப்டன் சொல்லாமா, விருகை நம்ம தொகுதி இந்த வருஷம் போட்டியிட்டு மிக கடுமையாக விஜய் பிரபாகரன் மட்டுமாதும் எப்படியாவது ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. சீமான் அவர்களே பேசும்போது, நான் வந்து என்னதான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் வேட்பாளர் நிறுத்தியிருந்தா கூட விஜய் பிரபாகரனுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தொண்டர்கள்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஆக இது இது இந்த இந்த இடத்தை தான் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாகூர், அவர் வாங்கின 3,85,000 பக்கத்தில் ஓட்டுகள் வாங்கினார். விஜய் பிரபாகரன் 3,81,000 வாக்குகள் பக்கத்தில் வாங்குறாரு. 2 பேருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் ஒரு 4,500 வாக்குகள் தான் வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதியில் வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து பாஜக சார்பாக போட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு எவ்வளோ கரிஸ்மாட்டிக்கான ஒரு ஃபேமஸான ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி விருதுநகரில் இவ்வளோ வாக்குகள் பெற்று ஒரு சொற்ப வாக்குகளில் தான் விஜய் பிரபாகரன் வந்து தோற்று போகிறார். இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலான வாக்குகள் கிடைச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக விஜய் பிரபாகரன் வந்து ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெற்றிருப்பார். அப்படிப்பட்ட நிலைமையில விஜய் பிரபாகரன் மேடையில் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து போட்டி போட்டு ஆதரவு தராங்க. நேற்றைக்கு ராகுல் காந்தி அவர்களே வெளிப்படையாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அப்போ விஜய் பிரபாகரன் என்ன சொல்றாருன்னா,
உங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வர்றாங்க, நீங்கள் யாரை வேணாலும் நம்புங்க, ஆனால் காங்கிரஸ்காரங்களை மட்டும் நம்பாதீங்க, அவங்க உங்களை வச்சு லாபம் அடைஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிறாட்டியும் இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறத அவர் உற்சாகமான ஒரு துணியில் சொல்கிறாரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல நான் மூத்தவர், நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ். இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும், ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர்ல எனக்கு தெரியும். அவங்கள நம்பிராதீங்க. உங்க படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹோன்னு நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் பிரபு சின்ன அட்வைஸ் இது. பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்காதையும் ஏத்திக்கோங்க. எனக்கு நல்லதுக்கு நான் சொல்றேன், அதுதான். அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள், சிவகுழந்தான, உமானத்தான, கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அந்த செய்தி ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறுச்சு. ஏன்னா காங்கிரஸால தான் தான் தோற்று போனேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆக இன்னைக்கு தேமுதிக எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க திமுக பக்கம் போக போகிறாங்களா, அல்லது அதிமுக பாஜக அணிக்கு போக போகிறாங்களா, அல்லது புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா. நிச்சயமாக தாவேகா அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா பிரேமலதா அவர்களை ஒரு மேடையில் அதிருப்தி போல வெளிப்படுத்தி இருந்தார். தம்பி விஜய் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு எவ்வளவோ செஞ்சுருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி செய்யலை. விஜயகாந்த் அவர்களை ஆதரிக்கணுங்கிற ஒரு ஒரு இன்னைக்கு அரசியலில் யாராக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களை போற்றியே ஆகணும், அவர்களை புகழ்ந்தாகணுங்கிற நிலைமை வரும்போது தான் தம்பி விஜய் எங்கள் பக்கம் திரும்புகிறாளே வரையே, மற்றபடி எங்கள் பக்கம் திரும்பலை அப்படிங்கிறது அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக தாவேகா பக்கம் போக மாட்டாங்க. திமுக அல்லது அதிமுக பாஜக அணி. திமுக பக்கம் அப்படின்னு பார்க்குற பொழுது மறுமலர்ச்சி திமுக கிட்டத்தட்ட இவங்களுக்கான ஓட் பேங்க் அவங்களும் ஜாதி ரீதியாக வச்சுருக்கிறாங்க. மறுமலர்ச்சி திமுக வெளியே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக திமுக பக்கம் போயிடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து அங்கேயே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தேமுதிக அதிமுக பாஜக அணிக்கு தான் வரணும். ஆனால் எத்தனை சீட்டுகள் தரப்போகிறாங்க, இதற்கு முன்னாடி இவங்க கேட்ட மாதிரியான அந்த எண்ணிக்கையில் தரப்போகிறாங்களா அப்படிங்கிறது தான் சிக்கலாக இருக்குது. மீண்டும் நம்ம இந்த வீடியோ ஆரம்பித்த புள்ளிக்கு வரலான்னு நினைக்கிறேன். விஜய் பிரபாகரன் சொன்ன விஷயம்தான். அந்த தனிப்பட்ட சேனலுக்கு கீழே ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. வர்ற 2026 தேர்தலில் எங்களை பின்னுக்கு தள்ளணுங்கிறதுக்காக நீங்கள் தவறாக ப்ரொபகேண்டா ஒரு தப்பான ஒரு கேம்பெயினை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து விஜய் பிரபாகரன் தேமுதிகவிற்கான ஒரு முகமாக இன்னைக்கு மாறி நிற்கிறாரு. அவர் இந்த 2026 தேர்தலில் எப்படி தேமுதிகவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறாரா அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சவால். அதில் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்களில் தேர்தல் முடிவுகள் நமக்கு வெளிப்படுத்தும். நன்றி.